ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி கொடைக்கானல்ல ஜனநாயகன் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு சைலண்டா மதுரை ஏர்போர்ட் போயிட்டு சென்னையும் இப்போ ரீச் ஆயிட்டாரு. அண்ட் அப்பவும் மதுரை ஏர்போர்ட்ல ஓரளவுக்கு கூட்டம் கூடிடுச்சு. பட் ஆனா மதுரை வந்தப்போ இருந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா இன்னைக்கு ஷூட் முடிஞ்சு தளபதி கிளம்பிட்டாருன்னு யாருக்கும் தெரியல. சோ வந்தப்ப இருந்த சம்பவம் போதுன்னு சொல்லிட்டு சைலண்டா கிளம்பிட்டாரு. ஏன்னா தளபதி வரும்போது கூடுன கூட்டத்திற்காகவே தளபதி ஃபேன்ஸ் மேல கேஸ் போட்டிருக்காங்க காவல்துறையினர். அதாவது மதுரை ஏர்போர்ட்ல கூடுன தொண்டர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு போட்டிருக்காங்களாம். பயணிகளுக்கு தொந்தரவு ஏற்படுத்துவது, சட்டவிரோதமாக கூடுவது, இந்த மாதிரி ஒரு 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு போட்டிருக்காங்க. சோ தளபதிக்குமே காவல்துறை தரப்புல இருந்து நெருக்கடி கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் திரும்பவும் அந்த மாதிரி சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தளபதி சீக்கிரட்டா கிளம்பிட்டாரு. பட் இப்பவுமே தெரிஞ்சு லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் கூட்டம் கூடிடுச்சுதான். அண்ட் சடனா ஒரு இடத்துல இந்த மாதிரி கூட்டம் கூடுறதுங்கிறது டெஃபினட்டா சேஃப்டி இஷ்யூ தான். பட் அது யாருமே பிளான் பண்ணல. தளபதி வர்றது கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு அது ஆர்கானிக்கா வந்த கூட்டம். ஸோ ஒரு பக்கம் தளபதியை பார்க்க போனால் காவலரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் ரீசெண்டாக தவறாக நடந்துக்கிட்ட ஒரு காவலரை ஆயுதப்படைக்கு டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி ஆளுங்கட்சியை சேர்ந்த யாருக்காவது கூட்டம் கூடியிருந்தால் இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணுவாங்களான்றது சந்தேகம் தான். பட் தளபதிக்கு எதிராக இதெல்லாம் நடக்கும்ன்றது நமக்கும் தெரியும். அதுவும் தளபதிக்கு அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை பார்த்து கண்டிப்பாக எல்லாருக்கும் புகஞ்சிருக்கும். ஸோ வழக்கு பதிவு பண்ண ஆப்ஷன் இருக்கும்போது சும்மா விடுவாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோவை மதுரைன்னு 2 இடங்கள்லையும் தரமான ஒரு சம்பவம் பண்ணியாச்சு. அடுத்து எந்த ஊருக்கு வராருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.